மணிபேஜ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். போன வாரம் மாரி இந்த வாரம் உங்க டவுட்ஸ் எல்லாம் சார் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. கேசவா, இந்த வாரம் எப்படி போச்சு? நல்லா போச்சு சார். நீங்க ஊருக்குலாம் போயிட்டு வந்தீங்களே சார். எப்படி இருந்துச்சு? ஆமா. மேடமோட ஊருக்கு போயிட்டு வந்தேன். சூப்பர். அப்படியே கும்பகோணம் போனோம், திருவாரூர் போனேன். அப்புறம் கடைசியா திருச்சி போய் திருச்சியில ஒரு மீட்டிங் பேசினேன். ம், ம். பார்த்தோம் சார். சூப்பரா இருந்துச்சு சார் எல்லாமே. அப்புறம் இந்த சாப்பிட்டெல்லாம் வீடியோ பண்ணியிருந்தீங்களே. ஆமா. சாப்பிட்ட வீடியோ புடிச்சுதா உனக்கு? சூப்பரா இருந்துச்சு சார். கன்டென்ட் உள்ள போயிடலாமா சார்? சார் இந்த ட்ரெஷரி பில்ஸ்ன்னு இருக்குல்ல, அப்படின்னா என்னது சார்? கார்மெண்ட்டு கடன்ல தான் ஓடும். ஓகே சார். கார்மெண்டோட கடன் பத்திரம் வந்து ட்ரெஷரி பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். அது நார்மலா வந்து 5 வருஷம், 10 வருஷம், 2 வருஷம் வரைக்கும். 2 மந்த்ஸ், 2 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் இருக்கும். அவசரத்துக்கு 6 மாசம், 2 மாசத்துக்கு கூட வாங்குவாங்க. வேரியஸ் டினாமினேஷன்ஸ்ல. ஓகே. ஸோ அந்த ட்ரெஷரி பில்ஸுங்கிறது கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குறது. இந்த பாண்டுக்கு நார்மலாக வந்து பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கு எப்படின்னா, பேங்க்கில் நீ ரூ. 10 போட்டேன்னா, ரூ. 1.80 அவன் கவர்மெண்ட் பாண்டில் போடணும். பாவம் இப்போ கவர்மெண்ட் நிறைய கடன் வாங்கி கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதனால, ரீட்டைல் இன்வெஸ்டரும் கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு அதில் போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் ஹோல்ட் டில் மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சுக்கணும். 1/2% தான் வட்டி வரும். இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இப்போ போட்டிங்கன்னா நஷ்டம் தான். சார் இப்போ நீங்க இன்ஃப்ளேஷன் சொல்றப்போ கேட்கணும்னு தோணுது. இப்போ இன்ஃப்ளேஷன்றது பெர்மனன்ட்டா, டெம்பரரியா சார்? இன்ஃப்ளேஷனுங்கிறது மேலே ஏறும், இறங்கும். ஓகே சார். 0க்கு போய் நெகட்டிவ் போனால் இன்னும் பெரிய ப்ராப்ளம். இது வந்து பிளட் ப்ரெஷர் மாதிரி. ஹை பிபிங்கிறது இன்ஃப்ளேஷன். மருந்து குடுத்து குறைச்சிடலாம். பிபி ரொம்ப லோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணாலும் ஏத்த முடியாது. ம், ம். அதனால இன்ஃப்ளேஷன்ங்கிறது ஹை பிபி. ஹை பிபியை க்யூர் பண்ணலாம். ம், லோ பிபி ஆயிடுச்சா க்யூர் பண்ண முடியாது. ம். ஆமா. லோ பிபி வந்து இன்ஃப்ளேஷனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு. டிஃப்ளேஷன். ம், ம். அது மாரி டிஃப்ளேஷன் போயிடுச்சுன்னா, பணத்தோட வேல்யூ ஏறிட்டே இருக்கும். கடனோட வேல்யூ ஏறிட்டே இருக்கும். ஏறிட்டே இருக்கும். ஆமா. ஸோ அசெட் ப்ரைஸஸ்லாம் கீழ விழும். வீடு விலை, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே கீழ விழும். தங்கம் எல்லாமே கீழ விழும். அதனால இன்ஃப்ளேஷன் பெட்டர் தென் டிஃப்ளேஷன். டிஃப்ளேஷன். பட் ஒரு 3%க்கு மேல இன்ஃப்ளேஷன் ஏறிட்டுன்னா தாங்க முடியாது. ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு 13%ல இருக்கு இந்தியால. ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் 6% இருக்கு. தாங்க முடியல. ஓகே சார். சார் இந்த டிஃபென்சிவ் ட்ரேடிங் அப்டின்னா என்ன சார்? டிஃபென்சிவ் ட்ரேடிங்னா இப்போ ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க. ஒரு பொசிஷன் எடுத்திருப்பாங்க. அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் இருக்கும். அன்லிமிட்டெட் லாஸ் இருக்கும். டிஃபென்சிவ்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பொசிஷன் எடுப்பாங்க. ஓகே சார். இப்போ நீ பை பண்ணால் செல் பண்ணணும். வாங்கினா விற்கணும். ஆனால் ட்ரேடிங்கில் என்ன பண்ணணும்னா விற்றுட்டு கூட வாங்கலாம். ஓகே சார். ஹையர் ப்ரைஸில் விற்று ம். கம்மி விலை வாங்கலாம். வாங்கலாம். ஸோ இப்போ நான் வாங்கின ட்ரேடு ஒன்று போட்டேன்னா, விற்கிற ட்ரேடு ஒன்று போட்டால் தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இதை ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஒரு இடத்துல வாங்கினா இன்னொரு இடத்துல மார்க்கெட்டில் விற்றுருவாங்க. ஸோ அது 2ம் லாக் ஆகிடும். ம். ஆமா. ஸோ ப்ராஃபிட்டும் அன்லிமிட்டடாக போகாது. லாஸும் அன்லிமிட்டடா அன்லிமிட்டடாக போகாது. இருக்காது. ஆமாம். ஸோ லாஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஹெட்ஜ் இருக்கும். அதுதான் டிஃபென்சிவ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஓகே சார். சார் இந்த நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்டின்னா என்னது சார்? நெகட்டிவ் ரிட்டர்ன்னா என்னென்னா, நம்மளுக்கு ஆக்சுவலாக இப்போ இந்தியாவில் வந்து பேங்க் டெபாசிட் நெகட்டிவ் ரிட்டர்ன். அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் போய் பேங்க்கில் 1 இயருக்கு பணம் போட்டிங்கன்னா 5% கொடுக்குறேன்னு சொல்லுவோம். ஓகே சார். இன்கம் டேக்ஸ் ப்ரிசன்டிவ், தட் இஸ் உங்களுக்கு டேக்ஸ் இருக்கோ இல்லையோ 10% பிடிச்சிருவான். ஸோ 4.5% தான் உங்களுக்கு ஆக்சுவலாக கிடைக்கும். ஆனால் இப்போ விலை வீக்கம்ங்கிறது வந்து இன்ஃப்ளேஷனுங்கிறது பணம் எவ்வளோ ரேட்டு கம்மியாக குறையிறதோ அதுதான் அது. ஸோ பணவீக்கம் 6% இருக்கிறச்ச உங்களுக்கு 4.5% ரிட்டர்ன் வந்ததுன்னா உங்களுக்கு லாஸ் 1.5%. அதாவது பேங்க்கில் ரூ. 100 போட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு ரூ. 104.50 தான் கொடுப்பான். ஆனால் இன்றைக்கி ரூ. 100 வாங்கின பொருள் ரூ. 106 இருக்கும். ஸோ பேங்க்கில் வச்ச பாவத்துக்காக எக்ஸ்ட்ரா ரூ. 1.5 செலவு பண்ணால் தான் நீங்கள் வாங்க முடியும். இதை தான் நெகட்டிவ் ரிட்டர்ன். அந்த ரூ. 1.5 நஷ்டம் வருதுல்ல, ம். ஆமா சார். பேங்க்கில் வச்சா ரூ. 1.5 நஷ்டம், அதுதான் நெகட்டிவ் நெகட்டிவ் ரிட்டர்ன். ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே சார். சார் பார்த்தீங்கன்னா, கொரோனா 4த் வேவ் வரும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன மாரி ஏற்கனவே பெட்ரோல் விலை நல்லா ஏறிடுச்சு. அதே மாரி குக்கிங் ஆயில் விலையும் ரொம்ப ஏறிடுச்சு. ம் ஸோ இந்த வார் கிரைஸ்னால இதெல்லாம் ஏறியிருக்கு. இந்த மாரி இப்போ கொரோனா 4த் வேவ் வந்துச்சுன்னா, வேற என்னென்ன சார் விளைவுகள் வரும்? கொரோனா எக்கனாமி 4th சைடு. வேவ் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 70% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து ஊசி போட்டாச்சு. மீதி வந்து 50க்கு மேலே 2 ஊசியும் போட்டாச்சு. இப்போ ஊசி ஷார்ட்டேஜ் ஒன்றும் கிடையாது.
எல்லாரும் கம்ப்ளீட்டாக இனாக்குலேட் ஆகிட்டாங்கன்னா, வேக்சினேட் ஆகிட்டாங்கன்னா இந்த ஃபோர்த் வேவ் வராது. பட் நம்ம ஊரில் வந்து அமெரிக்காவில் வட்டி ரேட்டு ஏற்ற போகிறாங்க. ஓகே. அமெரிக்காவில் வட்டி ஏற்றினா இங்கேருந்து டாலர் வெளில போகும். ம். ஸோ அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் விழும், நஷ்டமாகும். ஓகே சார். இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவோட டிஃபரன்ஸ் என்ன சார்? இந்த 2க்குமான டிஃபரன்ஸ். இன்ட்ரென்சிக்னா கம்பெனிக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் வேல்யூ. ஓகே சார். எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூனா கம்பெனியோட வெளியில் இருக்கிற வேல்யூ. ம். தட் இஸ் வாட் ஆர் இன்சைடில் எவ்வளோ பணம் இருக்குது இந்த வேல்யூங்கிறது இது கேல்குலேட்டட்னு. இந்த கம்பெனி மார்க்கெட்டில் இல்லைன்னா என்ன ஆகுங்கிறது எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகே சார். சார் இப்போ நம்ம ஒரு ரெக்கவரிக்கு என்னென்ன பாசிபிளான ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் சார்? எந்த ரெக்கவரி? மார்க்கெட் ரெக்கவரி சார். இப்போ விழுகுது அப்படின்னா ரெக்கவர் பண்ணணும் வெறும் அப்படின்னு சொன்னா. ஸ்டாக் மார்க்கெட் சொல்கிறீங்களா? ஆமாம், ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டு விழுறதுன்னா வந்து பிராட் எக்கானமியில் ப்ராப்ளம் இருந்தால் தான் அது ஸ்டாக் மார்க்கெட் சஸ்டெயின்டாக விழும். ஓகே சார். எப்போதுமே மார்க்கெட் வந்து முன்னாடி போயிடும். எக்கானமி சூப்பராக இருக்கும்னு நினச்சின்னு முன்னாடி போயிடும். ஓகே சார். திரும்பி பார்க்குறது தான் எக்கானமி சரியில்லைன்னு தெரியும். அதனால தான் பயந்து ஒரேடியாக விழுறது. எக்கானமியை சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மார்க்கெட் சரியாக போயிடும். சார் இந்த டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய எக்கனாமிக் கேம் சேஞ்சராக இருக்குமா? டெஃபினட்டாக இது வந்து இப்போ மட்டும் இல்லை, ஓகே. உலகத்தில் ஒரு 1000 வருஷமாக நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேம் சேஞ்சர் டெக்னாலஜி சேஞ்சுங்கிறது வீல், சக்கரம் கண்டுபிடிச்சது. அப்புறம் சக்கரம் கண்டுபிடிச்சப்பறம் அந்த சக்கரம் ஒழுங்காக ஓடுறதுக்கு ரோடு கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் வேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகே சார். கெனால்ஸ் தோன்றது. நம்ம ஊரில் ஆனால் கெனால் நாசம் பண்ணிட்டோம். பக்கிங்ஹாம் கெனால் தோண்டி வச்சிருந்தான் வெள்ளைக்காரன். அதை கூவை மாற்ற போட்டு நாசம் பண்ணிட்டோம். அதில் ஒரு காலத்தில் எங்கள் அம்மாலாம் பார்த்துருக்காங்க, போட்டு வரும் கூவத்தில். ஆமாம் சார். இங்கே வந்து கூவத்தின் மூலமாக தான் தண்ணியில் வந்து விறகெல்லாம் வரும். ஸோ இந்த கெனால் மூலமாக தான் இது வரும், குட்ஸ் வரும். தண்ணித்துறை மார்க்கெட்னு ஒன்று இருந்தது, இப்போ இல்லை. அது பின்னாடி வந்து கெனால் பேங்க் ரோடும்பாங்க. அந்த கெனால் பேங்க் ரோட்டில் இறக்கி தான் கொண்டு வராங்க. மை நம்ம மெட்ராஸ் மயிலாப்பூர் பக்கத்தில் ஃபயர்வுட் ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்குது, விறகு கட்டை. இது அப்போல்லாம் வந்து கேஸ் கிடையாது. இந்த கெனால் மூலமாக தான் விறகு கட்டை வரும். ஸோ ரோடுக்கு அப்புறம் இந்த கெனால்ங்கிறது ஒரு தனி இனோவேஷன். அதுக்கப்புறம் பெரிய இனோவேஷன் வந்து டெலிகிராஃப். ஸ்டாக் மார்க்கெட்டை இந்த டெலிகிராஃப் சிம்பிளில் தான் ஓடும். ஸோ இது ஒரு இனோவேஷன். அப்புறம் டெலிஃபோனு, அதுக்கப்புறம் தான் செல்ஃபோனு, இன்டர்நெட்டு. இது மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு வரும். ஓகே சார். ஸோ இந்த இனோவேஷனுங்கிறது மார்க்கெட்டையே தலையெழுத்தே மாற்றி புரட்டி பார்க்குற ஒரு இனோவேஷன். அது ட்ரூ தான். ட்ரூ தான் சார். அப்புறம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு டவுட் சார். என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு பிளான் வச்சுருப்போம் சார், இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருப்போம். திடீர்னு வந்து இப்போது நான் வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்குல்ல, இப்போ வாங்கியிருக்கேன், சரியில்லை, திரும்ப ஒரு ஹெட்ஃபோன் வாங்குவேன். அந்த மாதிரி தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி செலவை எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது? அப்புறம் எந்தெந்த பொருள்லாம் தேவையில்லாத பொருள் நீங்கள் நினைக்கிறீங்க, இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு? பஃபெட்டு சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாத பொருள் நிறைய வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் கொடுக்கணும்னு. இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒரு பையனை பற்றி நான் பேசினேன். அவன் வந்து ஆரஞ்சில் ஸ்லைஸ்லேருந்து லோன் எடுத்தான். ஸ்லைஸில் லோன் இஎம்ஐ கட்ட முடியலன்னு இன்னொரு லோன் எடுத்தான். இந்த லோனு முதல்ல எடுத்ததே தப்பு. இப்போ நீங்கள் என்னெல்லாம் தப்புன்னா, செல்ஃபோனை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஆமாம். நார்மலாக ஒரு செல்ஃபோன் இருந்தால் 5 வருஷமாத்துக்கு இருக்கணும். ஓகே சார். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செல்ஃபோன் மாற்றுவீங்க. நீயே சொன்ன மாதிரி ஹெட்ஃபோன் மாற்றுறது. அண்டு ஆஃபீஸ், இப்போ நம்ம ஆஃபீஸ்னால் வீட்டிலேருந்து கிளம்பினா ஆஃபீஸ் தான். ஆமாம். நடுவில் ஒன்றும் கிடையாது. எதுக்கு உங்களுக்கு மோட்டார் சைக்கிள், பெட்ரோல்னு? ஒழுங்காக பஸ்லேயோ இல்லை சபர்பன் ட்ரெயின்லேயோ இல்லை மெட்ரோலேயோ வந்தீங்கன்னா வரது போகிறது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக. ஸோ அந்த பைக்கு, ஹெட்ஃபோனு, செல்ஃபோன் மாற்றுறது, லேப்டாப் மாற்றுறது, வேண்டாத துணி வாங்கிறது, இது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அடுத்தது வீட்டை விட்டு வெளில சாப்பிட்றது, ரொம்ப ஹீரோயிசம்னு நினைக்கிறது. வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் முட்டாள்னு. வீட்டில் சாப்பாட்டு தயார் பண்ணாங்கன்னா கம்மி ரேட் ஆகும், தரமான குவாலிட்டி இருக்கும். அதை நம்ம முட்டாள்தனம்னு நினச்சி வெளியில் சாப்பிட்றது. வெளியில் சாப்பிட்டா இது மாதிரி தான் ஆகும், இப்போ எனக்கு ஆன மாதிரி. அதனால் இதெல்லாம் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் சார். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் சார். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சார்? ஏன்னா இப்போது வாங்கணும்னா வாங்கணும், அந்த மைண்ட் செட்டில் தானே சார் இருப்பாங்க எங்களை மாதிரி. நீங்கள் தான் நோன்னு சொல்லிக்கணும். அதான் அது வர்றதுக்கு எதுவும் ப்ராசஸ்லாம் இருக்கா சார்? ப்ராசஸ்னால் என்ன, கொஞ்சம் டிசிஷனை போஸ்ட்போன் பண்ணுறது. இன்றைக்கே வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் சும்மா இருக்கிறது. உங்களுக்கு ஒரு டிசிஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்போ நீங்கள் நினச்ச அப்புறம் 24 நாளைக்கு வாங்க 24 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுத்துகிட்டு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னாலே அந்த 24 மணி நேரம் வெயிட்டிங்லேயே நிறைய மாறிடும். உங்களுக்கே ஒரு டவுட் வரும், வாங்காம விட்ருவீங்க. ஸோ வாங்கினோன்னா 24 மணி நேரம் இல்லாட்டா ஒரு வாரம் தள்ளி போட்டோம்னா அதுலேயே உங்களுக்கு டைம் கிடைக்கும். தட் இஸ் ஸ்டிமுலஸ் வந்து வாங்கணும்னு தோன்றது, ரெஸ்பான்ஸுங்கிறது வாங்கிறது, இது ரெண்டுத்துக்கும் கேப் விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க யோசிக்க தோணும். புத்திசாலியாக இருந்தால் வாங்க மாட்டீங்க. சில பேர் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அமேசானில் கார்ட்டில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்தில் டெலீட் பண்ணுவாங்க பட்டன் அமுக்கத்துக்கு முன்னாடி. ஆமாம் சார், நானும் பட் பண்ணுவேன். அது வேஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் 24 வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டோன்னா 24 நேரம் வெயிட் பண்ணிட்டு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகே சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் கேட்ட கேள்விக்கெலாம் வந்து பதில் சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுவும் கடைசியாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா நானும் அப்படி தான் வாங்கணும்னா வாங்கிடணும், டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூப்பா. நன்றி, வணக்கம் சார். ஸோ இதே மாதிரி உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே வாங்க, அதை நான் சார் கிட்ட கிளியர் பண்ணுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்கள் பேஜ் சேனல் வந்து மணி பேஜ் ஃபாலோ பண்ணுற பல பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதில் என்னோட ஃபுட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. முறையாக வந்து நம்ம ஆனந்த் சார் வந்து ஊருக்கு போயிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அதுவும் பொங்கல் சாப்பிட்டு. அது வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டீங்க ஏற்கனவே. இன்னும் நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்து கீழே கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை 2 வேலை. ஒன்று வந்து மணி பேஜ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்கள் பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.